என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி என் உயிரினும் மேலான கால்நடைகளையும் கால்நடை மருத்துவத்தையும் வணங்கி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பும் வெறுப்பும் இல்லாத அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை தொடங்குகிறேன். குட் மார்னிங். என்ன தூங்கிட்டீங்களா? குட் மார்னிங். கேட்கல வெரி குட். ஸோ என்னை அப்படியே புல்லரிக்குது. எனக்கு நான் படித்த ஸ்கூலு பெருமையாகவும் இருக்குது. உள்ளே நுழையும் போது கொஞ்சம் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது. ஏன்னா இந்த மாதிரி தருணத்துக்கு தான் ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரி தருணத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம், காத்திருப்போம். ஆனால் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இறைவன் அருளால் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிறைய டைம் ஸ்கூலில் 2007 பாஸ்ட் அவுட். நான் பாஸ்ட் அவுட் ஆகும்போது நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கூலுக்கு போகணும் வரணும். ஏன்னா நான் ராஜபாளையம், நேட்டிவ் ராஜபாளையம். அங்கே ராஜபாளையத்துலேருந்து வரணும். சரி ரைட்டு நம்ம போகலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டு இன்றைக்கி தான் வரணும்னு எழுதியிருக்க போல், அதனால் வந்திருக்கேன். என்னை இன்வைட் பண்ண MMK மொய்தீன் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றிகள் பல சார். அப்புறம் அதே மாதிரி காசிம் சார், ஜமால் சார்லாம் எனக்கு முன்னாடி தெரியும். முன்னாடிலாம் காக்கான்னு சொல்லி பழகணும். இப்போ சாருன்னு சொல்கிறதுக்கு என்னமோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. எப்படியோ அந்த இறைவனுக்கு நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. மேபிள் மிஸ்ஸு என்னோடய பிரின்ஸிபாலு இங்கே தான் கில்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கில்லு வாங்கினதுனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். என்றைக்குமே ஆசிரியர் திட்டுறதையும் ஆசிரியர் சத்தம் போடுறதையும் நம்ம கீழக்கர ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா, அம்மா என்னை அடிச்சிட்டாருமா வாப்பா, என்னை அடிச்சிட்டார் வாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அந்த அடி, அந்த கில்லு, அந்த திட்டு, அது எல்லாமே மெருகேற்றுறதுக்கு மட்டுமே ஒழிய உங்களை தாழ்த்துவதற்கோ எதுக்கோ கிடையாது. அதை கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் நிறைய மொக்க போட மாட்டேன், கொஞ்சம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னை கிள்ளி, என்னை அடித்து, என்னை திட்டி, என்னை நல்வழிப்படுத்தின ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அம்மா பழைய டீச்சருங்க, கெமிஸ்ட்ரி டீச்சரு. ஆனால் என்றைக்குமே இந்த மிஸ்ஸுமாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினப்பாங்க. அந்த இதுக்கு நான் கொஞ்சம் கெத்தாக இருக்குன்னு நினப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, அடி பின்னிடுவாங்க. நீ மிஸ்ஸுமாவன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா முதல் அடிக்கிற நானாக தாண்டா இருக்கும் உன்னைய அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் என்னை நல்வழிப்படுத்திச்சு. எங்கள் அப்பா இராணுவ வீரர். என்னை கால்நடை மருத்துவம் இந்த படிப்பை என்னை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது எங்கள் அப்பாவோட துறை. அதாவது எங்கள் அப்பா வேலை பார்த்த தொழில், அவங்க இராணுவத்தில் இருக்கும்போது ரிமோட் வெட்டினரி காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விங் இருக்குது. அதில் வேலை பார்க்கும்போது அந்த எங்கள் அப்பாவோட லீவ்லலாம் மே மாதம் லீவில் அங்கே கூட்டு போவாங்க, ஆர்மி கூட்டு போவாங்க. அப்போ பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். வச்சா நம்ம ஒரு ஆர்மி மேனாக தாண்டா ஆகணும், அதுவும் வெட்டினரி தாண்டா படிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மனுஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில் விட எனக்கு அந்த மிருகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ விருப்பம் எனக்கு. அப்புறம் ஒரு கோல் செட் பண்ணேன். சரி ரைட்டு நம்ம வெட்டினரி தான் படிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி கோல் செட் பண்ணுங்கள் மாணவர்களை. நீங்கள் ஒரு அலைபாயக்கூடாது. ஒரு 11th நம்ம எனக்கு அட்வைஸ் பண்ணுற வயசு இருக்கான்னு தெரியல. நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய அட்வைஸ் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன். அது அட்வைஸை எடுத்துக்காதீங்க. நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். அந்த அனுபவத்தை நம்மளும் வளரணும், மற்றவங்களையும் வளர்த்து விடணும். ஏன்னா இங்கே நான் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்தேன், ஆனால் இன்னமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சார் நிறைய சொன்னாங்க, அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு பள்ளிக்கூடங்கிறது உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் எங்கள் அப்பா அந்த ஆர்மி பார்க்கும்போது எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது, மெடிசின். இல்லை நான் வெட்டினரி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டினாங்க. ஏன்டா மெடிசின் விட்டு ஏன்டா நீ வெட்டினரி போகிறேன்னு திட்டினாங்க. பட் இப்போ நான் மெடிசின் படித்தா கூட நான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவோ சந்தோஷமாகவோ இருப்பேனான்னு தெரியல. பட் வெட்டினரி எனக்கு அவ்வளோ சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாயோ பூனையோ நம்மளை பாட்டு வாழை ஆட்டி நம்ம முகத்தை நக்கும் போது அது போதுண்டா எனக்கு வாழ்ந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
அந்த திருப்தி எப்படி ஒரு நாள் கோல் செட் பண்ண, அது மாதிரி கோல் செட் பண்ணுங்கள். உங்களோட படிப்பு, நான் வெட்டினரின்னு சொல்ல, உங்கள் படிப்பு எது, இதான் உங்கள் படிப்பு, இதை தான் நம்ம படிக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணிங்க. அதையே ஒரு முழு மூச்சை எடுத்துக்கோங்க, அதுவே போதும். என்னை வாய்ப்புக்கு நன்றி. என்னை வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே எனக்கு கூஸ் பம்ப்ஸில் அப்படியே வளருது. எனக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னோட அவ்வளோ நினைவுகள் இருக்குது. நான் இங்கேருந்து ஸ்கூலை விட்டு பாஸ் அவுட் ஆகும்போது அந்த கிளாஸு, அந்த ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு நடந்துட்டு, அந்த பையன் தான் 12th நான் படித்தேன். அப்போ மேலெலாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு சறுக்கு இருக்கும், அதான் ட்ரேட்மார்க். காக்கா கூட சொன்னாங்க அதான் ட்ரேட்மார்க் சறுக்குங்கிறது. இப்போலாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அங்கே ஒரு பேட்ச் இருக்கும், அந்த பேட்ச் இப்போ மேலே போயிடுச்சுன்னு சார் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இஸ்லாமிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ, இஸ்லாமிய ஹை ஸ்கூலோ, இஸ்லாமிய பிரைமரி ஸ்கூலோ, அந்த இஸ்லாமியாங்கிற பிராண்டுக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் கொடுக்கணும். இங்கேருந்து நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், முக்கியமாக நிறைய என்டர்ப்ரினர்ஸ் நிறைய பேர் வரணும். நான் ராஜபாளையம் சிவகாசியில் அனிமல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன், சிவகாசிலையும் வச்சுருக்கேன். நான் நிறைய இடத்துல போய் வேலை பார்த்தேன். பட் எனக்கு ஒரு என்டர்ப்ரினர் ஆகணும், நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்மனால நிறைய பேருக்கு வேலை இருக்கணுங்கிற மாதிரி நினச்சேன். அந்த என்டர்ப்ரினராக ஆகுங்க. உங்களோட கோல் செட் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக நீங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிற இறைவனை ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சக்ஸஸ் ஆகும்னா யூ ஹாவ் டு பி அ குட் லிசனர், யூ ஹாவ் டு பி அ குட் அப்சர்வர். நல்லா லிசன் பண்ணுங்கள், சொல்கிறவங்கள நல்லா கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு உள்வாங்கிக்கோங்க. நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பிரார்த்தனை இருக்குது.